ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சஹனாஸ் A to Z சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகேவா, இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றத பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. எல்லா யூடியூபர்ஸும் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒன்று. அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா யூடியூபர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட ஒன்று தான் வந்து நம்ம அன்பாக்சிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலான்னு வாங்க. ஸோ இப்போ தான் அந்த பாக்ஸை வந்து நான் கட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து பாக்ஸை வந்து நான் அந்த இதுலேருந்து நான் வந்து வெளியே வந்து எடுக்கிறேன், ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். ஸோ இது என்னென்ட்டு உங்களுக்கு பாக்ஸை பார்த்ததுமே வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ அதனால வந்து நான் வீடியோவை எடுத்து போடணும்னு சொல்லிட்டு இதை வந்து நான் பண்ணிட்டுருக்கிறேன். லாஸ்ட்டு ஃபியூ டேஸ் வந்து இதில் ஃபுல்லாக வந்து டெம்பிள்ஸாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து ஃபார் சேஞ்ச் இது பண்ணலாம் சொல்லிவிட்டு, ஸோ எல்லாமே வந்து A to Z சேனல்னால் அதில் வந்து எல்லாமே இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் வந்து இதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் கேட்குது இல்லையா. ஸோ என்னோடய பொண்ணோட சத்தம் தான். ஸோ அவங்கள வச்சுட்டே தான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொரில்லா ட்ரைபாட் 13 இன்ச்சு. ஸோ வந்து இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல். ஸோ வந்து இதில் வந்து எல்லாமே வந்து ஹோல்ட் பண்ணலாம், கேமரா எல்லாமே வந்து நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ வந்து அதை வந்து இப்போ நான் வெளியே இருக்கிறேன் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று, ஓகேங்களா. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சாதாரண ட்ரைபாட் மாதிரி இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து வளைச்சிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான கேமராவும் ஹோல்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 இயர் வாரண்ட்டியும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ஃபோன் மட்டும் கிடையாது, கேமரா கூட வந்து நீங்கள் வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா வந்து வெயிட்டு வந்து தாங்கும், எவ்வளோ வெயிட்டு வச்சாலும் வந்து வளைஞ்சிடாது. அடுத்தது இதில் வந்து என்னென்ன இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சல் ஸ்க்ரூ மேலே இருக்கிறது. ஸோ வந்து அதுக்கப்புறம் ரொட்டேட்டிங் ஸ்பியர் அந்த மொபைலுக்கு கீழே இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெடி லெக்ஸு. ஸோ எல்லா பார்ட்ஸை பற்றியும் வந்து இங்கே வந்து ஜஸ்ட் பிக்சர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள், நல்ல ஃப்ளெக்சிபிளாக வந்து இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து யூனிவர்சல் ஸ்க்ரூ இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டிங் ஸ்பியர் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஸ்டெடி லெக்ஸ் இருக்குது, 3 லெக்ஸ் இருக்குது. அடுத்தது கீழே வந்து ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ஸு. ஸோ ஏன் ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ஸ் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்படி வேணாலும் ஃப்ளெக்சிபிளாக வந்து நம்ம வந்து வளைச்சிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்து மொபைல் ஹோல்டர், அங்கே தான் வந்து மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து அந்த யூனிவர்சல் ஸ்க்ரூவில் வந்து எப்படி வந்து மொபைல் ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஜஸ்ட் அதில் வச்சு நம்ம வந்து ரொட்டேட் பண்ண வேண்டியதான். நல்லா டைட்டாக ரொட்டேட் பண்ணிட்டனாலே ஓகே, மொபைல் வந்து சேஃபாக அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சேஃப்டியானது, நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஒன்ஸ் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மொபைலை வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வெரி யூஸ்ஃபுல். ஈவன் வந்து ஒரு பெரிய மரத்தில் கூட வந்து நம்ம வந்து அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து மொபைலை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுன்ட்டு சொல்கிறேன். ஸோ அதில் எலாஸ்டிக் பெல்ட் மாதிரி இருக்குது. ஸோ வந்து அது நீங்கள் மேலே இழுத்துட்டு அதில் வந்து நீங்கள் வந்து மொபைலை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். இது இழுக்கிறேன் பாருங்கள். ஸோ வந்து இப்போ வந்து மொபைலை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி 3 லெக்ஸையும் வந்து பேலன்ஸ்டாக வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கணும், எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கணும். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதுதான் அது என்னென்னன்றது அந்த பாக்ஸ்லேயே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே படம் போட்டு தெளிவாக வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இதை வாங்கிட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் என்ன எதுன்றது வந்து உங்களுக்கு வந்து எந்த டவுட்டுமே வந்து இருக்காது. ஸோ அந்த பாக்ஸ்லேயே வந்து தெளிவாக வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எது என்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் அந்த பாக்ஸ்லேயே இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து நோ டவுட்ங்களா. ஸோ வந்து ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத நான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வந்து காமிச்சிட்டேன். வெரி ஈஸியான ஒன்று தான். இது வந்து ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரைபாட்னு சொல்லலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து ப்ளூடூத் கனெக்டரும் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் அந்த மூலமாக வந்து வீடியோ வந்து ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸில் எங்கே வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து விண்டோஸ்லேயும் வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டோரில் இல்லை மரத்தில், பெரிய ஹைட்டான மரத்தில் கூட வச்சு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விழும் என்ற பயமே வந்து வேணாம். இப்போ வந்து நான் ஒரு பெஞ்சில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஜஸ்ட் அதை வச்சு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து அது வந்து பிடிச்சிக்கும்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பெஞ்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து ஸ்டெடியாக வந்து நான் வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அப்படி வச்சுட்டு இல்லை மேலே இருக்க ஹெட்டை மட்டும் நீங்கள் வளைச்சி நிமித்தி கூட நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டர். ஸோ இது மூலமாக வந்து வீடியோ வந்து எடுக்கும்போது நீங்கள் ஆன் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டோரோட கம்பியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக நீங்கள் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். மரத்தில் கூட மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியான ஒன்று தான் இது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மரத்துலேயே வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த சைடு வேணாலும் திருப்பி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒன்று தான் இது. இந்த டிஃப்ரெண்ட் டைப்பு சரிங்களா. ஸோ வந்து நான் ஆஃபரில் வாங்கினேன். ஸோ வந்து ரொம்ப வந்து நல்லா இருக்குது. நீங்களும் வாங்கி பாருங்கள்.